ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு காலிஃப்ளவரையும் எக்கையும் வச்சு ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்ன இப்படி வெட்டி உப்பு தண்ணியில் போட்டு வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை ஒரு பெரிய ஹோல் உள்ள ஒரு ஸ்க்ராப்பரால் ஸ்க்ராப் பண்ணி எடுக்க போகிறோம். நாங்கள் காலிஃப்ளவரை துருவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுறேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு செத்தல் மிளகாய் வட்டி வச்சிருக்கிறேன், அதே மாதிரில போடுறேன். இதோட கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் வட்டி வச்சிருக்கிறேன், அதே மாதிரில சேர்க்கிறேன். இதை நல்லா வதக்கி கொள்ளுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுது. இதோட துருவி வச்ச காலிஃப்ளவரை சேர்க்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வருங்க. இப்போ காலிஃப்ளவர் நல்லா அவிஞ்சு இருக்குது. இப்போ நாங்கள் இதை நல்லா தள்ளி விட்டுட்டு ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். அதை இதில் ஊற்றி அதையும் சேர்த்து வறுக்கிறேன். இப்போ முட்டையை போட்டு வடிவாக வறுத்துட்டோம். இனி இதோட கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். நாங்கள் உப்பை கடைசியாக தான் போடணும். ஏனென்றால் அதுக்கு முதலே போட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் விட்டு வடிவாக வறுபட்டு வராது. அதனால் லாஸ்ட்டாக போட்டு வறுத்துருங்க. எங்களோட காலிஃப்ளவர் வர ரெடி ஆயிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுண்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.